நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோட உரையாடுறதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களும் எழுத்தாளர் பெருமாள் மணி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இன்றைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் எடிட் பேஜில் மேலே ஒரு கொட்டேஷன் மேற்கோள் ஒன்று இருக்குது. பாலிடிக்ஸ் இஸ் இட் ஹஸ் பீன் செட் தட் பாலிடிக்ஸ் இஸ் த செகண்ட் ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன். ஐ ஹவ் லேர்ன்ட் தட் இட் பேர்ஸ் அ ஸ்ட்ரைக்கிங் ரிசம்பிளன்ஸ் டு தி ஃபர்ஸ்ட் அப்படின்னு ரொனால்ட் ரீகன் சொன்னதாக ஒரு மேற்கோள் இருக்கு. அரசியல் என்பது நம் சமூகத்தின் இரண்டாவது பழமையான தொழில் என்று சொல்வார்கள். அது முதலாவதைப் போல நேரடி தோற்றமும் தருகிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு ரொனால்ட் ரீகன் சொன்னதாக போட்டிருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சியில் இணைந்து சிறப்பாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இந்த ரீகனோட அந்த கோட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரீகன் வரைக்கும் நம்ம போக வேண்டியதில்லை. களத்தில் யாரிடம் போய் கேட்டாலும், ஒரு பொது மனிதன் யாரை சந்தித்து கேட்டாலும் அரசியல் குறித்து அவனுடைய பார்வை இதுவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அரசியல் இன்றைக்கி அப்படி மாற்றப்பட்டிருக்கிறது. அரசியல் ஒரு முதல் போட்டு லாபம் எடுக்கிற ஒரு தொழிலை விடவும் மிகப்பெரிய லாபகரமான தொழில் என்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அரசியல்வாதிகள் உருவாக்கிவிட்டார்கள். களத்திலையும் அப்படி தான் பார்க்குறோம். இங்கே கடந்து முடிந்திருக்கிற தேர்தலே அதற்கு சாட்சியாக இருக்குது. மிகப்பெரிய பணம் புழங்கி பணத்தை மட்டுமே மையப்படுத்தி வாக்காளர்களை சந்திப்பது, பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்குவது, அந்த ஓட்டின் மூலம் வெற்றியை பெறுவது, அந்த வெற்றியின் மூலம் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவது என்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இந்த பாலிடிக்ஸ் சிக்கிருச்சு. இதில் அறம் சார்ந்த அரசியல் அப்படின்னு ஒன்றை அரிதிலும் அரிதாகத்தான் பார்க்க முடியுது. அறம் சார்ந்து இயங்குகிற அரசியல்வாதிகள் தலைவர்களையும் அரிதிலும் அரிதாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டுருச்சு. எனவே ரீகன் சொன்னதிலிருந்து இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறது வரைக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். மணி இல்லை, அது அவருடைய பார்வை, அது முற்றிலும் தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப சமீபத்தில் நான் பார்க்குறேன், நவீன தொழில்நுட்பங்கள் ஐடி பார்க் இதெல்லாம் வந்தபோது ஐடி பார்க்கில் வேலை கிடைச்சவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, நமக்கு யூனியன் தேவையில்லை, நம்ம அரசியலுக்கு வெளியே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு தெரியல, அவங்க அரசியலுக்கு வெளியே இருக்கிற காரணத்தினால தான் நிறுவனங்கள். ரொம்ப எளிமையான விஷயம், யூனியன் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நடத்துறது அல்லது ஒரு வேலையை பார்க்கறது அப்படின்னு சொல்வதே ஒரு அரசியல் தான். அந்த அரசியலுக்கு உட்பட்டு தான் அவங்க அரசியல் எல்லா இடங்கள்லையும் எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்குங்கிற அந்த அடிப்படையை நான் முதல்ல ஏற்றுக்கிறேன். நான் என்னன்னா, இப்படியாப்பட்ட ஒரு பார்வை பரவலாக எல்லார்கிட்டையுமே இருக்குது. அரசியலுங்கிறது வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு அடுக்குகளில் இயங்கக்கூடியது. இப்போ நண்பர் சொல்கிறது அதோட கல அரசியல் கூறுகளை சொல்கிறார், அதோட தத்துவார்த்த அரசியல் கூறுகள் வேறு இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நவீன பொருளாதாரம் வந்த பிறகு ஏன் கல்விக்கு இவங்க இவ்வளோ செலவழிக்கிறாங்க, ஏன் மருத்துவத்துக்கு இவங்க இவ்வளோ செலவழிக்கிறாங்க? ஒரு சாதாரண மிடில் கிளாஸ், அரசியலுக்கு வெளியே தான் இருக்க வேண்டும் இருப்பதாக நம்புகிற மிடில் கிளாஸ். அப்போ நீங்கள் அரசியலை கைவிடுகிற பொழுது தான் ஒரு பிரம்மாண்டமான பொருளாதார கொள்கைகள் வருகிற பொழுது அதை எதிர்த்து நிற்கிறதுக்கான அந்த முதுகெலும்பு இல்லாமல் போயிடுறாங்க. நான் என்னன்னா, அரசியலுங்கிறது வெறும் களத்தில் மட்டும் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கறது, நண்பர் சொன்ன மாதிரி முதல் போட்டு முதல் எடுக்கிறத தாண்டி இங்கே இருக்கிறவங்க சொல்றது முதலே இல்லாம உடலை வைத்து தொழில் செய்து எப்படி உலகின் பழமையான தொழில் சொல்றாரோ அதை ஒட்டிய அதனுடைய தோற்றத்தை அதனுடைய கூறுகளை உள்ளடக்கியதாக இருக்கு. ஐ ஹவ் லேண்ட் அவர் ரொம்ப சப்ஜெக்டிவாக தான் சொல்றாரு, அது தோற்றம் தருகிறது அப்படிங்கிற பொருள்பட தான் அவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த ரீகனுடைய வாக்கியத்தோடு இதுதான் ஒரு பொது புத்தி சார்ந்து பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிற ஒரு பார்வையாக நான் கருதுகிறேன். ஆனால் அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் நிறைய தடவை அவங்க பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அவங்க அப்படி பாதிக்கப்படுகிறது ஏன்னே தெரியாம அவங்களுக்கு போயிருது. அந்த நம்பிக்கையை அவர்களிடமிருந்து பெற வேண்டிய பொறுப்பு கட்சிகளுக்கு இல்லையா? இல்ல, அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமா இருக்கு. அது இல்லாத சூழல்ல அவர்கள் பணத்திற்காக எதுவும் செய்யக்கூடிய அறக்கோட்பாடுகளை வீதியில போட்டுட்டு பணத்திற்காக எதுவும் செய்யக்கூடிய இடத்துல களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கருத்து வலுப்பெறுவதை தவிர்க்கவும் முடியாது தானே? இல்ல, நீங்க கல அரசியல்ல பல சிக்கல்கள் இருக்கு. நீங்க வெவ்வேறு விதமான இப்போ ஒரு வங்கியில வேலை பார்ப்பது போலவோ அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்ப்பது போலவோ இல்லை அரசியல். அரசியலுங்கிறது வெவ்வேறு விதமான சமூக பொருளாதார சாதிய சிக்கல்களோடு சேர்ந்து தான் அரசியல் இருக்குது. இப்போ என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு திரும்ப திரும்ப நாம் பெரியாரை பற்றி இவ்வளோ பேசுகிறோமே, திரும்ப திரும்ப அம்பேத்கரை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோமே,
பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னு கூட விரும்பாம இருக்கிறது இருக்குல்ல. அம்பேத்கரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாம இருக்கிறது இருக்கு இல்லைங்களா? நடைமுறைக்கும் கோட்பாட்டுக்கும் இடையில வேறுபாடு இருந்ததுன்னா அதுவே சிக்கலானது அப்படின்னு பார்க்கணும். நீங்க ஒரு அரசியல்ல கோட்பாட்டு அளவுல எல்லாம் சரியாக இருக்கு, ஆனா நடைமுறையில இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதாவது முன்ன மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு மேற்கோள் அது ஜெண்டர் தொடர்பாகவோ அல்லது வேறு சில விஷயங்கள்லையோ அந்த சொல்லாடல் தவறாக கூட இருக்கலாம். கோட்பாடற்ற நடைமுறை குருட்டுத்தனமானது, நடைமுறையற்ற கோட்பாடு மலட்டுத்தனமானது அப்படின்னு சொல்லி ஒரு மேற்கோள் இருக்கு. அதன்படி பார்த்தா கோட்பாடற்ற நடைமுறை அப்படின்னு இந்த செயல்பாடுகளை சொல்லலாம். ஆனா இது பணக்கோட்பாடுங்கிற கோட்பாட்டுக்கு உட்பட்டு தான் நடக்குதுங்கிறது இன்னொரு பார்வை. பணக்கோட்பாட்டுக்கு உட்பட்டு தான் இந்த அரசியல் நடக்குது. பணக்கோட்பாட்டுக்கு உட்பட்டு நடக்கிறதுனால தான் ரீகன் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வருது. களத்தில் இருக்கக்கூடிய அவரே, விதிவிலக்காக இருக்கக்கூடிய அவரே அதை ஏற்று பேசக்கூடிய ஒரு விரக்தியில இருக்காரு. விரக்தியில நான் பேசல, அதையும் தாண்டி நம்பிக்கையோடு நாங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கலை யதார்த்தத்தை நம்ம மறுத்துட்டு போக முடியாது. இது உண்மையா இருக்குது. இது எங்களை போன்ற ஒரு அறம் சார்ந்த அரசியல் செய்யணும்னு ஆர்வமாக இந்த துறைக்குள் நுழைந்திருக்கிற, இந்த களத்திற்குள் நுழைந்திருக்கிறவர்களுக்கே மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருது, மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துதாங்க. நாங்கள் திகைச்சு போய் நிற்கிறோம். அந்த பணம் என்கிற ஒரு மிகப்பெரிய பொருளுக்கு முன்னால், அந்த வலிமைக்கு முன்னால் இந்த அறம் சார்ந்த அரசியல் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு நீண்ட நாள் வேலை செஞ்சு அதை செய்ய முடியும். ஆனால் அதை எதிர்கொள்வதுங்கிறது அவ்வளோ எளிதானதல்ல. அந்த அளவுக்கு அது ஆதிக்கம் செலுத்துது. இன்னைக்கு பணத்தை மையப்படுத்தி மட்டுமே அரசியல்ங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்தது. அரசியல் கட்சியில் இணைகிறவங்களே பெரும்பாலும் 90 விழுக்காடு பேர் இன்னைக்கு நாம் இந்த இடத்துக்கு வரணும், இந்த பதவியை பிடிக்கணும், அதன் மூலம் இந்த இடத்துக்கு போகணும் என்கிற அந்த லாப நோக்கு மட்டுமே அதில் மிகைத்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த சிந்தனைலாம் எங்கிருந்து வந்தது? இந்த மாதிரி சூழல்ல இந்த மாதிரி மேற்கோள்கள் அல்லது இந்த மாதிரி நடைமுறைகளை பார்த்து வரக்கூடிய விரக்தி அல்லது ஏமாற்றம், எந்த சொல்ல வேணாலும் பயன்படுத்திக்கங்க. விரக்தியோ ஏமாற்றமோ எல்லாரையும் சோர்வடைய செய்து முடக்கிவிடும் அப்படின்னு பொருள் இல்லை. அதிலிருந்து இதிலிருந்து சரியான விஷயங்களை கற்றுக்கொண்டு சரியான திசைக்கு எல்லாத்தையும் இழுத்துட்டு போவதற்கான இதனுடைய விளைவாகத்தான் அரசியலற்ற ஒரு தலைமுறை உருவாகிட்டு இருக்குது. எதை எடுத்தாலும் மேம்போக்காக பார்க்கிறது. இந்த விரக்தியிலிருந்து அவன் எல்லா இஷ்யூவையும் பார்க்குறான். அந்த இஷ்யூக்குள்ள அவன் போகிறதுக்கு தயாரா இல்லை. எல்லாம் அவங்க தப்பு பண்றாங்க, அப்புறம் என்ன அப்படிங்கிற அந்த மனநிலை எங்க வருதுன்னா இந்த தவறுகள்ல இருந்து தான் அவனுக்கு அது போய் எதிர்மறையான ஒரு தலைமுறை உருவாக்குது. இந்த நடைமுறையிலிருந்து ஒரு எதிர்மறையான உணர்வாக அரசியலற்ற அரசியலுக்குள்ள தலைமுறையும் சமூகமும் சிக்கி சென்சேஷனுக்குள்ள போய் சிக்கிறான் பாருங்க. அந்த அண்ணா ஹசாரே ஒரு மூவ்மெண்ட் எடுத்தா இதே யங்ஸ்டர்ஸ் தான் கூட்டமா பின்னாடி போறாங்க. அதுவே ஒரு நேரடி அரசியலில் இருக்கக்கூடியவர் எவ்வளவுதான் நேர்மை நிரூபிச்சவர் முன்னெடுத்தா அதற்கு ஆள் சேராத ஒரு நிலைமையை பார்க்கணும். இப்போ இடதுசாரி தலைவர்கள் நேர்மையை நிரூபித்து, இப்போ நல்லக்கண்ணையா நேர்மை நிரூபித்தார். அவர் போய் ஊழல் எதிர்ப்புன்னு அண்ணா ஹசாரை மாதிரி போய் உண்ணாவிரத்தில் படுத்திருந்தாருன்னா எத்தனை இளைஞர்கள் வந்திருப்பாங்க? வரமாட்டாங்க. ஆனால் அண்ணா ஹசாரை படுத்த உடனே கூட்டமாக போனாங்க. அப்போ இது அரசியலற்ற அரசியல். அப்போ என்னன்னா இந்த அரசியல் கட்சியில் இருந்து, இந்த அரசியல் நேரடி அரசியல் தளத்தில் இருந்து, தேர்தல் அரசியல் களத்தில் இருந்து எவ்வளவுதான் 100 விழுக்காடு ஒருத்தர் நேர்மை நிரூபித்தாலும் அந்த எஞ்சிய சில பேருடைய நேர்மை இந்த 90 விழுக்காடு நேர்மையற்றவர்களுடைய அந்த ஆதிக்கத்தில் காணாமல் போயிடுது. அதுவே வெளியே இருந்து ஒருத்தர் நான் இதை தூய்மைப்படுத்த போறேன்னு புறப்பட்டா இந்த இளைஞர்கள் நம்பிக்கையோடு அவங்க பின்னாடி அணிதிரளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த முரண்பாடு எங்கிருந்து வருதுன்னா இந்த நம்பிக்கையின்மையிலையும் இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த விரக்தியிலையும் வர்றதுதான். இல்லை, அது ஒரு பிரம்மாண்டமான விஷயம் அரசியல்ங்கிறது. இப்போ இங்கே பண அரசியல் நடக்கு அப்படின்னா அதற்கு மாற்றாக இப்போ நானே சொல்லலாம், இங்கே சாதிய அரசியல் இருக்குது, இங்கே மதவாத அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசியலுங்கிறது ஒரு சிக்கலான சொல், ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான, வெரி காம்ப்ளெக்ஸ் இன் இட்ஸ் நேச்சர். அந்த நேச்சர் எல்லாருக்கும் புரியாட்டி கூட நாம் இவ்வளவு எளிமைப்படுத்திட முடியாது. ரீகன் எளிமைப்படுத்துகிற அளவுக்கு அதை நம்ம எளிமைப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த மண்ணில் பல சமூக நீதிகளை வென்று தந்தது அரசியல் தான். பிறகு எந்த சமூகங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட இப்போ முதலாம் உலகப் போருக்கு பிறகு ஒட்டுமொத்த யூரோப்பில் எல்லாருமே அரசியல் மயமாய் நின்னாங்க. அவங்களோட எழுத்தில், அவங்களோட லிட்ரேச்சரில், அவங்களோட சினிமாவில் எல்லா இடத்துலையும் அரசியல் தெரிச்சுது. அதன் மூலம் தான் அவங்க தொழில்நுட்பத்தில் அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. சமூக நீதி போராட்டங்கள் மூலமாக சமூக நீதியை வென்றெடுத்ததும் அரசியல் தான். இன்றைக்கு சமூக நீதி என்றால் என்ன என்பதே தெரியாம ஒரு வளர்த்தெடுக்கிறதும் இன்னொரு விதமான அரசியல் தான். ஒரு தொடர் உரையாடல் தான். தொடர் உரையாடல். பிரச்சனைக்கு காரணமே இடஒதுக்கீடு தான் பேசக்கூடிய தலைமுறையில் அதிகமா இருக்குது. எல்லா சிக்கலும் காரணம் அந்த உரையாடலை நம்ம தொடர்ந்து பறிக்கிறதே இடஒதுக்கீடு தான் பேசக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ல அதிகமாயிட்டாங்க. அந்த உரையாடல்களை தொடர்ந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பெருமாள்மணி சொல்றதுல சரியான கருத்தை தான் தெரியுது. இன்றைய நாளிதழ்களில்
இருக்கக்கூடிய வேறு சில விஷயங்கள் மூலமாக இந்த உரையாடலை வேறு வகைகளில் எடுத்துட்டு போகலாம். ஒரு 5-6 செய்திகள் சின்ன சுருக்கமாக பேசுகிற மாதிரி இந்த பகுதியில் பார்க்கலாம். 60% பொறியியல் பட்டதாரிகள் வளாக நேர்காணலில் பணிக்கு தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி இருக்குது. 60% பொறியியல் பட்டதாரிகள் கேம்பஸ் இன்டர்வியூலேயே தேர்வு செய்யப்படுகிறார்கள்ங்கிற செய்தி ஏற்கனவே இங்கு புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பீட்டை உடைக்குதா அப்படிங்கிற கேள்வியே வருது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் திறன் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். பணிக்கு தேர்வு செய்யப்பட்டாலும் அங்கு ஒரு 3 மாத காலம் பயிற்சி கொடுத்ததற்கு பிறகும் கூட பணி செய்வதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள்ங்கிறது ஒரு கருத்து. ஆனால் 60% பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள்ங்கிறது இன்னொரு கருத்து. இந்த 60%ல் கூட அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக நிற்குது அந்த செய்தியை படிக்கும்போது. இல்லை, இப்போ அந்த 60% அப்படிங்கிறது இவங்க கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட் கல்லூரிகள்கிட்டேருந்து பெறப்பட்ட இது தரவுகளோட அடிப்படையில் தான் இந்த செய்தி வந்திருக்கு. ஆனால் இதில் நம்ம உள்ளே என்ன பார்க்கணும் அப்படின்னா, கோர் சப்ஜெக்டில் எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குது, மற்றபடி சர்வீஸ் செக்டாரில் எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குது. இப்போ தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில், சர்வீஸ் செக்டாரில் ரொம்ப முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் நீங்கள் வெறும் இன்ஜினியரிங் டிகிரி மட்டும் இல்லை, உங்களுக்கு கூடவே ஒரு 2 வீலரும் இருக்கான்னு தான் அவங்க கேட்டு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வேலைக்கு போகிற எல்லாரையுமே இவங்க உள்ளே வைக்கிறாங்க. இப்போ இதில் நான் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜெர்மன் கம்பெனிகள் ஒரு ரிப்போர்ட் தயாரித்தப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு குறிப்பாக இந்தியா, சதர்ன் இந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு அன்டேப்டு ரா பொட்டன்ஷியல் இருக்குது. அது இந்த பாடத்திட்டங்கள் தொடர்ந்து உருவானதோட பலம் அப்படின்னு ஜெர்மன் நிறுவனங்கள், அதாவது ஜெர்மனை ஏன் நான் இங்கே குறிப்பிட்றேன்னா, அவங்க தான் இன்ஜினியரிங்கில் ரொம்ப எக்ஸலன்ஸ், ஜெர்மன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டு மாணவர்களை அப்படி மதிப்பிடக்கூடிய இடங்களும் இருக்கிறது. ஆனால் இது போன்று வெவ்வேறு பணிகளுக்கு இப்போது நீங்கள் பொதுவாக தமிழகத்தை பொறுத்தளவில் ஐடி சார்ந்த துறைகளில் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. வங்கி கோரில் வேலைக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை மிக குறைவாக தான் இருக்குது. அது வெறும் கல்வி மட்டுமே சார்ந்த விஷயமாக நாம் பார்த்துட முடியாது. அதற்கு அரசாங்கத்தினுடைய வேறு சில திட்டங்கள், எவ்வளவு ஃபேக்ட்ரிஸ் இங்கே வருது, அதெல்லாம் சார்ந்து தான் நாம் அதை இன்னும் முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஜெர்மனை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக தான் முடிப்பீங்களோன்னு ஒரு சந்தேகம் வந்தது. ஹிட்லரும் மார்க்ஸும் அங்கே தான் வந்தாங்கன்றதுனால இன்ஜினியரிங் பற்றி பேசுறதுனால நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, இது 60 விழுக்காடுனா மீதி 40 விழுக்காடு பேருடைய நிலை என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதோட இதில் மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கிற ஒரு தலைமுறையாகத்தான் இந்த தலைமுறை வளர்ந்து வந்திருக்குது. பொருள் புரிந்து அந்த சப்ஜெக்டில் அவன் தேறி திறனுள்ளவனாக வரக்கூடியவர்களுடைய விழுக்காடுங்கிறது இதில் மிக மிக குறைவாக தான் இருக்கும். 60 விழுக்காடு பணி கிடைக்கிறது வேணா இருக்கலாம், அந்த பணிக்கு அவர்கள் திறன் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா, அதில் அது எத்தனை விழுக்காடுங்கிறது. தலைமுறைக்கு முந்தின தலைமுறையினுடைய கல்வி கூட மனனம் செய்து தேர்வு எழுதின தலைமுறை தானே. அதுதான் அந்த கல்வி முறை தான் இந்த மாதிரியான ப்ராடக்டை கொடுக்குது. இங்கே பிரச்சனையே அங்கே தான். நீங்கள் சுதந்திர இந்தியாவில்னு சொன்னால் அதனுடைய சொல்லாத பொருளாக சுதந்திரத்துக்கு முன்னாடி கல்வி நல்லா இருந்ததாங்கிற கேள்வி வரும். அந்த கேள்விக்குள்ள நான் போகல. எல்லாமே அனுபவங்கள்ல இருந்து நாம நம்மளை மாத்திக்கிறோம். சுதந்திர இந்தியால உருவாக்கப்பட்ட கல்வி முறையில மனப்பாடம் செய்து தேர்வு எழுதி வரக்கூடிய கல்வி தானே அதிகம். அதுதான் ஒரு முழு மனிதனை உருவாக்கக்கூடிய கல்வியாக இந்த கல்வி இல்லைன்னு தான் பல அறிஞர்கள் கருத்து தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க கல்வி தொடர்பாக. அதாவது எல்லாவற்றுக்கும் மேலை நாடுகளை உதாரணம் காட்டுறோம். இப்போ மேலை நாடுகள் நமக்கு வடிவமைத்து தந்திருக்கிற கல்வி முறையில் தான் நாம் பணியாளர்களை, பொறியாளர்களை, அனைத்து துறைக்குமான வல்லுநர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வல்லுநர்கள் அந்த சப்ஜெக்டில் ஆழங்கால் பட்டவர்களாக இருக்கிறார்களான்னு பார்த்தா எக்ஸ்பர்ட்ஸ் என்பது மிக மிக சொற்பமாக வருகிறார்கள். வேலைக்கு ஆட் கிடைக்குது. ஆளுமைகள் ரொம்ப, அதாவது வெளிநாட்டுக்காரனுக்கு இங்கிருந்து இரவு வேலை பார்க்கக்கூடிய ஒரு தலைமுறையை நாம் நிறைய வளர்த்துட்டோம், பிராய்லர் கோழிகள் மாதிரி. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ், ஒரு துறை சார்ந்த வல்லுநர்கள் அப்படிங்கிறவங்க சொற்பமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட வல்லுநர்களை உருவாக்கக்கூடிய கல்வி முறை கிடையாது. அதில் அவங்களுடைய முயற்சியில் படித்தவர்கள் இந்த பாடத்திட்டம், இந்த கல்வி முறையை தாண்டி ஒரு தேடல் உள்ளவங்க தான் எக்ஸ்பர்ட்ஸாக சொற்பமாக வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த கல்வி முறை உருவாக்கி வைத்திருக்கிற ஆட்களை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இன்ஜினியரிங் வேலை எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி வேறு வேலைகளுக்கு தெரித்து ஓடக்கூடிய தலைமுறை அதிகமாக இருக்குது. இந்த 60 விழுக்காடு நம்ம சொல்கிறோம், அந்த விழுக்காடு இதை விட அதிகம். சரி, அடுத்த செய்தி, அரசு நிர்ணயித்த கட்டணத்துக்கு அதிகமாக
ஓலா ஆட்டோ நிறுவனம் ஆட்டோ கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆரம்பத்தில் அது மிகவும் கட்டணம் குறைவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவர்ச்சி இருந்தது. ஆனால் இன்று அது நிர்ணயிச்சிருக்கக்கூடிய ஓலா ஆட்டோ கட்டணம் வந்து அரசு நிர்ணயித்த கட்டணத்துக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுது. முந்தைய செய்திக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நான் இப்போ அண்மை காலமாக ஒரு 6 மாதமாக அதிகமாக ஓலாவில் பயணம் செய்திருக்கேன். அந்த வண்டி ஓட்டுநர்கள் வந்து இளைஞர்களாக இருப்பாங்க, படித்தவர்களாக இருப்பாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு கேட்டால், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன் அதை விட்டுட்டு இந்த ஓலாக்கு டிரைவர் வேலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டால், பெரும்பாலான பேர் நான் பார்த்ததில் ஒரு 60-70 விழுக்காடு இந்த மாதிரியான இளைஞர்களை பார்த்தேன், நேரடியாக பார்த்து சந்தித்த அனுபவங்கள். அவங்க சொன்னது என்னென்னா, அதிகமாக எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது சார், அதிகமாக வந்து அங்கே 50,000 கிடைக்குன்னா நாங்கள் இங்கே 80,000 1 லட்சம் ஈட்டுறோம் ஒரு மாதத்திற்கு, இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு என்று சொல்லி அதை சொன்னாங்க. அப்போ இவ்வளவு பொருள் ஈட்டுகிறார்கள் இந்த இளைஞர்கள், ஆனால் நம்மக்கிட்ட ஓலா வாங்கக்கூடிய காசு வந்து கம்மியாக இருக்குதே, அது எப்படி அப்படின்னு ஒரு புதிதாக இருந்தது. ஏன்னா நம்மக்கிட்ட அதிகமாக காசு வாங்கினா தான் அவங்களால அந்த நிர்வாகத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும், இந்த இளைஞர்களுக்கு அதிகமான காசு கொடுக்க முடியும். சொல்றது கார் ஓலா, ஆமாம் வாடகை கார்கள் சொல்கிறோம். ஆமாம் ஆமாம். அப்போ வந்து எப்படி இதை நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வந்துச்சு. அதற்கு பிறகு தான் தெரியுது, இன்னைக்கு வந்து அது வந்து அந்த அந்த நெருக்கடியான நேரம் இருக்குல்ல, டிராஃபிக் நேரம், அந்த மாதிரி நேரங்களில் அல்லது இப்போ ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளைகளில் நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டியே கிடைக்காது. நீங்கள் முந்தின நாள் 200 ரூபாய்க்கு போயிருப்பீங்க, அன்னைக்கு நீங்கள் அந்த 6 மணிக்கு புக் பண்ணிங்கன்னா அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலையில் புக் பண்ணிங்கன்னா அதே வந்து 400 ரூபாய் 600 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். டிமாண்ட் அண்ட் சப்ளை. இந்த நுட்பத்தை வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா ஒரு மிகப்பெரிய பொருள் ஈட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த முதல்ல அவர்கள் சொன்ன வரையறையிலிருந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிலவி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இது. எல்லா இடமும் ஓலா வந்து குறைந்த விலைக்கு கிடைக்குது, குறைந்த விலைக்கு போயிடலாம் என்கிற ஒரு சிந்தனை மக்கள்கிட்ட விதைச்சிட்டு இன்னைக்கு தங்களுடைய அந்த ஹிடன் அஜெண்டாவை செயல்படுத்த வர்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து இதே பிரச்சனை டெல்லியில் வந்தப்போ மேஜிக் சேவான்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து இந்த மாதிரி இது போன்ற நிறுவனங்கள், அதாவது ஆப் மூலம் புக் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வந்து பீக் அவர் சர்சார்ஜ்னு ஒன்று தனியாக போடுறாங்க. அதற்கு எதிராக வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அதை மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தார். பீக் அவர் சர்சார்ஜ்லாம் யாருமே போடக்கூடாது, இந்த மாதிரி ஆப் பேஸ்டு கம்பெனிஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு உடனே அவங்க என்ன அறிவித்தாங்கன்னா, நாங்கள் டெம்பரவரிலி வந்து இதை வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த இடத்துல இன்னொரு தகவலை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இது போன்ற நிறுவனங்கள், இந்த போன்ற நிறுவனங்களோட மொத்த அளவு நீங்கள் இந்தியாவில் அவங்க கண்ட்ரோல் பண்ணுற அலுவலகத்தோட அளவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரை அளவு தான் இருக்கும். இதற்குள்ளே அவங்க ஒரு தொழில்நுட்பத்தை வச்சுட்டு இவ்வளவு பணம் பண்ணுறாங்க. எனக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய இந்த டாக்ஸி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க தலைவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களால் வந்து ஒரு டாக்ஸி வாங்கி அல்லது ஒரு ஆட்டோ வாங்கி நாங்கள் இதை ஒட்டுமொத்தமாக அதுக்கு கடனை அடைச்சிட்டு அதை சொந்தமாக ஆக்குறதுக்கு முன்னாடி அந்த டாக்ஸியோ ஆட்டோவோ வந்து பழுதாயிருது, அப்புறம் இன்னொன்று மறுபடியும் கடன் வாங்கி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனால் எங்கேருந்தோ வரக்கூடிய நிறுவனங்கள் வெறும் இந்த தொழில்நுட்பத்தை மட்டும் வச்சு இவ்வளவு பில்லியன் பணம் பண்ணுறதை அரசாங்கம் ஏன் வேடிக்கை பார்த்துட்ருக்கு? என்னன்னா, இது போன்ற ஆப், இது போன்ற தொழில்நுட்பங்களை அரசே உருவாக்கி தரலாம், அரசே உருவாக்கி அதில் வந்து இணைக்கலாம். இப்போ நம்ம முதல்ல பேசணும் இல்லைங்களா, தொழிற்சங்கங்கள் வந்து எப்படி இது போன்ற தொழிற்சங்கங்கள் அவங்க உரிமைக்கு வந்ததோ, இன்றைக்கு வந்து இந்த நவீன காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசே வந்து இது போன்ற ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கலாம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியவோ அதுக்கு சில தொழில்நுட்ப நிபுணர்களை போட்டு இந்த தனியார் நிறுவனங்கள் எப்படி இவங்களோட கான்ட்ராக்ட் போடுதோ அதே மாதிரியான ஆப்பை நம்மகிட்ட டவுன்லோட் பண்ண வச்சிடலாம். ஏன்னா இப்போ எம்எல்ஏக்கள் கூட வந்து அவங்க தொகுதிக்கு ஒரு ஆப் வச்சுருக்காங்க, நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் கொள்ளையடிப்பது அப்படிஎன்பதும், அதுவும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அரசாங்கங்கள் இது போன்ற இடங்களில் கூட அனுமதி கொடுப்பது என்பதும், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக டெவலப் பண்ணக்கூடிய தொழில்நுட்பம், நாம் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அரசு எந்தெந்த தொழில்களை செய்யணும், எந்தெந்த தொழில்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசுக்கு புதிதாக
பார்வைகள் வருது. அது சீர்திருத்தம் நிறைந்த பார்வைன்னு வேற சொல்றாங்க. ஏற்கனவே மக்களுடைய பாதுகாப்புக்காக செய்துட்டு இருந்த வேலைகளை கூட தனியார் மயம் தனியார் மயம் மூலமாக தனியார் கையில கொடுத்துட்டு அரசு இந்த விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு போற நேரத்துல நாம சொல்லக்கூடிய ஆலோசனைகள் எல்லாம் அரசு இதுல ஏன் செய்யக்கூடாது, அரசு இதுல ஏன் செய்யக்கூடாதுன்னு பேசுறோம். ஒரு மீட்டர் கட்டணம்னு ஃபிக்ஸ் பண்ணி மீட்டர் சரியா ஓடுதான் அப்பப்போ அது அரசு தலையீடு, சுதந்திரமான சந்தை தீர்மானிக்கல. ஆமா, ஆனா இதுல வந்து இவ்வளவு கட்டற்ற ஒரு சுதந்திரம் கொடுத்து இவர்கள் இப்படி சம்பாதிப்பதற்கு வழி செய்யப்பட்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு சட்டம் இல்லையா, அல்லது அது அரசுக்கு அதிகாரம் இல்லையா, அல்லது விருப்பம் இல்லையாங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. இதுல தோழர் சொன்ன மாதிரி சாலையில நாம பார்க்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய பெயர் ஒட்டி எல்லா வண்டிகளும் அவருக்கு சொந்தமானதே கிடையாது. அந்த ஓட்டிட்டு போற டிரைவருக்கு சொந்தமானது. ஆமா, இந்த அவங்களுக்கு எதுவுமே இல்ல. அவன் அந்த நிறுவனத்தோட டைப் பண்ணிருக்கான், அவ்வளவுதான். அந்த இதுல என்னன்னா, ஒரு அரசுடைமையாக்கப்பட்ட வங்கி ஒரு டிரைவருக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய, ஆனா அந்த நிறுவனத்துல சேர்ந்தா நான் லோன் தரேன்னு சொல்றாங்க. ஆக இது போல வந்து நிச்சயமா வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, அதுவும் இது போன்ற எளிய, இப்போ முதல்ல தொழில்நுட்பம் உள்ள வந்தப்போ புதிய பொருளாதார கொள்கைகள் என்ன சொன்னாங்க, உயர்வான தொழில்நுட்பங்கள் வர்றதுக்காக நம்ம வந்து கதவுகளை திறந்து விடுறோம் நாங்க. சரி, ரைட்டு. ஆனா இப்போ இது போன்ற எளிய தொழில்நுட்பங்கள் வந்த பிறகும் இப்படி கொள்ளையடிப்பதற்கு அனுமதிக்கிறது இருக்குல்ல, அரசு வந்து ரொம்ப கண்மூடிட்டு இருக்கிறதா தான் நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்த செய்தியும் எந்த தொழில்நுட்பத்துக்காக இந்த முடிவை அரசு எடுக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியோட தான் வருது. அதாவது தனித்தனியாக பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாமே இந்த மாதிரி கொள்கை முடிவுகள் சார்ந்து நிற்குதுங்கிறதையும் இதில் சேர்த்து பார்க்குறோம். உணவு விடுதிகள், வணிக வளாகங்கள் போன்றவை ரயில்வேக்கு சொந்தமான பயன்படுத்தப்படாத நிலங்களை பயன்படுத்தி அதனுடைய மதிப்பை கூட்டும். ஆனால் அந்த நிலங்கள் வந்து அந்த நிறுவனங்களுக்கு விற்கப்படாது அப்படின்னு ஒரு திட்டம் அரசிடம் இருக்கிறதாக ஒரு செய்தி சொல்லுது. மணி, நீங்களே எப்படி பார்க்குறீங்க? இது என்னன்னாங்க, இது வந்து ரொம்ப தவறான முன்னுதாரணம் ஆகிடும். எப்படின்னா, இன்றைக்கு ரயில்வே இவ்வளவு பலம் பொருந்திய ஒரு அமைப்பாக இருப்பதற்கும் லட்சக்கணக்கான, இன்னைக்கு ரயில்வே தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய எம்ப்ளாயர், அதிகமான ஊழியர்களை வந்து அவங்க தான் பணிக்கு அமர்த்துறாங்க. சமூக நீதியினுடைய ஒரு பெரிய அங்கம் அதுதான். அது கடந்த காலமா நிகழ்காலம் இல்ல, நிகழ்காலத்துல தனியார் மையத்துக்கு பிறகு அங்க கான்ட்ராக்ட் லேபரர்ஸாக எல்லாரையும் பிரிச்சு கொடுத்தது இல்ல இன்னும் அது பெரிய அளவுல வந்து அதற்குள்ள வரவிடாம யூனியன்கள் தடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ், பீகார்ல இருந்து வரக்கூடிய பெருந்தலைவர்கள் வந்து உடனே ரயில்வே துறையை வாங்குவதற்கு காரணம், எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, லல்லு பிரசாத் யாதவ் ஒரு தடவை சொன்னாரு, நான் என் தொகுதியிலேருந்து 70,000 பேருக்கு ரயில்வேல இந்த 5 ஆண்டுகளில் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ரயில்வேனுடைய மிகப்பெரிய பலம் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிலங்கள் தான். இந்த ரயில்வே இந்த நிலங்களை இவ்வளவு தூரம் கையில் வைத்திருப்பதற்கு காரணம் என்னன்னா, ஆங்கிலேயர்கள் ரயில்வேயை வடிவமைத்த விதம். அப்படி வடிவமைக்கிற பொழுது, நான் வந்து இந்த புறநகர் ரயில் இருக்கு இல்லைங்களா, அதற்கான திட்டத்தை ஆங்கிலேயர்கள் வகுத்த பொழுதே அவங்க வந்து ஆச்சரியப்படுற வகையில் அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னா, மதுரை வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதை மின்மயமாக்குறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத அவங்க 1850களிலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆக இந்த ரயில்வேக்கான இவ்வளவு நிலங்கள் இருப்பது, இப்போ ஆங்கிலேயர்கள் நமக்கு விட்டு சென்ற ஒரு சில நன்மைகளில் வந்து இந்த ரயில்வே நிலங்கள் முக்கியமானது. இதை வந்து இவங்க வந்து இப்போ இன்னைக்கு நம்ம 2 தடமாக மாற்றுறோம், மதுரையிலேருந்து சென்னை வரைக்குமானது. ஏன் அதை உடனே மாற்ற முடியுதுன்னா, நிலம் கையகப்படுத்த தேவையே இல்லை, அவங்ககிட்ட இருக்கு. ஆனால் இது போன்ற நிலங்களை நீங்கள் தனியாருக்கு 99 வருஷ கான்ட்ராக்ட்னு கொடுத்தீங்கன்னா எந்த தேவையின் அடிப்படையில் நீங்கள் வாங்க முடியாது. ஏன்னா அது அகைன் ஒரு டிஸ்பியூட்டாக தான் மாறும். நீங்கள் நிலத்தை விற்றால் தனியாருக்கு விற்றோம்னு சொல்லுவீங்க, இது நிலத்தை விற்கிறது இல்லை. நட்டத்தில் இயங்கி கொண்டிருந்த ரயில்வேயை லாலு வந்து லாபகரமான ஒரு துறையாக மாற்றினார். அது வந்து இந்த மாதிரியான பயன்படாமல் கிடக்கிற நிலங்களை ஒரு பயன்பாட்டுக்குரிய வகையில் மாற்றி அந்த லாபத்தை கொண்டு வந்தார். பயன்படுத்தாமல் கிடக்கிற, ஆமா, பயன்படாத நிலம் இல்லை, அதான் பயன்படுத்தல அந்த நிலத்தை. ஆமா, சும்மா நிறைய கிடக்குது. அது வந்து தனியாருக்கு ஒப்படைத்தல்ல. அதை எப்படி வந்து அரசே அதை எப்படி நேரடியாக கையாள முடியும், அரசினுடைய கட்டுப்பாட்டிலே அது இருக்கும், அரசு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதில் என்ன வேணாலும் செய்ய முடியுங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல இருந்து அதை செய்தால் அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் தனியாருக்கு ஒப்படைப்பது 99 ஆண்டு அக்ரிமெண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து தோழர் சொல்கிற கதை தான். நீங்கள் வந்து என்ன சொல்லியும் அவர்களை வந்து நீங்கள் நீக்க முடியாது, அரசு நினைப்பதை செய்யவும் முடியாது. இந்து சமய அறநிலையத்துறையோட நிலங்கள் மாதிரி குறைந்த வட்டி, குறைந்த வாடகை, நீண்ட அனுபவம். நீங்கள் பல ஆண்டு, இப்போ 3000 ரூபா வாடகைன்னு போய் பார்ப்போம். ஆனால் அந்த 3000 ரூபா வாடகையே 5 வருடம் 6 வருடத்துக்கான வாடகையாக இருக்கும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்காக கொடுக்கக்கூடிய நிலங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஆமாம், நீங்கள் அதை இந்து சமய அறநிலையத்துறை கோயில்கள் தொடர்பான விஷயங்களோட ஒப்பிட்டு இல்லை, நான் ரெண்டுக்கும் ஒரு சப்ஸ்டான்சிவாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா ரயில்வே வந்து ஒரு இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துறை, அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நிறுவனம் ஒரு இதுக்கும்
நாம் இன்னுமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து நகர்மயமாகிற பிறகு டிரான்ஸ்போர்ட்டேஷனை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை நாம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்குது. இப்போ வளர்ந்த நாடுகளே என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய மகிழுந்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற டைமை விட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அதிகமாக ட்ராவல் பண்ணுற டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலம் தான் என்வரான்மெண்டல் பொல்யூஷன் இப்படி பல விஷயங்களை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிங்கப்பூர்லாம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை அதிகமாக பயன்படுத்த வைக்கிறாங்க. ஆக இந்த தேவை நிச்சயமாக இந்திய அரசுக்கும் இந்திய ரயில்வேக்கும் ஏற்படும். அப்போ நீங்கள் அப்படியாப்பட்ட நேரங்களில் இதுபோல் நிலங்களை இன்றைக்கே தனியாருக்கு வாய்ப்பது, அதை வந்து நாங்கள் வேல்யூ ஆடட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லாடல்களை போட்டு இது வந்து ஒரு விதமாக ரயில்வேயை சுற்றி வளைத்து தனியார் மயமாக்குவதற்கான ஒரு முயற்சியை அன்றி வேற எதுவுமே இல்லை. அரசே நேரடியாக பயன்படுத்த முடியும், ஆக்கப்பூர்வமாக அரசே பயன்படுத்தி லாபகரமான விஷயங்களை ஈட்ட முடியும். அதற்கே முன்னுதாரணங்கள் இருக்குது. தனியாரிடம் ஒப்படைப்பது என்பது அது வந்து சிக்கலுக்கு தான் வழிவகுக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.